வெல்கம் டு Starphant. டுடே ஃபிஷ் பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் 10 பீஸ் கட்லா ஃபிஷ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான எந்த ஃபிஷ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷாக எடுத்துக்கிட்டிங்கன்னா பொடிமாஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஃபிஷ்ஷில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மீன் முழுகிற அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா போதும். இப்போது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபிஷ் நல்லா பாயில் ஆகிட்டுருக்கு. இப்போது 5 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ ஃபிஷ்ஷை வாட்டர்லேருந்து ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபிஷ்ஷை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்ச ஃபிஷ்ஷை எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபிஷ்ஷில் இருக்க முள் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு செப்ரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த சதை பகுதியை சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஃபிஷ் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா முட்டை பொரியல் டேஸ்ட்லேயே தான் இருக்கும். முள் அதிகமாக இல்லாத ஃபிஷ்ஷாக வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது இதே மாதிரி நான் எல்லா ஃபிஷ்ஷையும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேன் ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ½ ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒன் கப் கட் பண்ண சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. ரெண்டு கீரி வச்சுருக்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சள் தூள், ½ ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். இது நான் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். ½ ஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். ½ ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணுறேன். ½ ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மசாலாஸை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இப்போ பிச்சு வச்சுருக்க மீனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது மசாலாஸோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை 4 to 5 minutes நல்லா குக் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணாமல் ஓப்பன்லேயே வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சூப்பராக குக் ஆகிடுச்சு. இப்போது இதில் 2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபிஷ் பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். டேஸ்டி அண்ட் ஹெல்தி ஃபிஷ் பொடிமாஸ் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். Like and share. Subscribe to Starphant.